ஒரு 15 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில வந்து ஒரு கேவலமான, மோசமான, கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. கண்டிப்பா இத பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கவினோட மேட்டர பத்தி தான் சொல்றேன். இப்ப இந்த சம்பவம் நடந்து 15 நாள் ஆனாலும் கூட, இன்னும் இந்த சம்பவத்த பத்தி சோசியல் மீடியால இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கட்டும், இன்னும் ஹாட் நியூஸா வந்து சுத்திக்கிட்டு இருக்குது. மக்கள் வந்து இன்னும் பரபரப்பா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் வந்து இந்த சம்பவத்த ரிலேட்டட் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்குது. இத பத்தி பேசாம இருங்க, சைலன்ட்டா இருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி நம்ம பேசணும். பேச தான் அந்த இறந்து போன கவினுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ, இத பத்தி பேசாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே காத்து வாக்குல எல்லாத்தையும் ஊதி விட்டுருவாங்க. ஸோ, இத பத்தி நம்ம பேசணும். இருந்தாலும் இத பத்தி ஏன் எல்லாரும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இது வந்து இந்த ரவுடீஸ் எல்லாம் அடிச்சு கொலை பண்ணிக்குவாங்கல்ல, அந்த மாரி ஒரு கொலை கிடையாது. அண்ட் அதே சமயத்தில வந்து இது சாதாரண ஒரு லவ் மேட்டர் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜாதி பிரச்சனை. இந்த கொலை செஞ்சான்ல சுர்ஜித், அவன் வந்து ஏதோ மேல் ஜாதியாம். அண்ட் இறந்து போன கவின் வந்து கீழ் ஜாதியாம். அதனால இந்த சுர்ஜித் அவங்க அக்காவை ஏதோ லவ் பண்ணனால இந்த கவின் வந்து கொலை செஞ்சிடறாப்புல. அதுவும் இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மொளகா பொடிய கண்ணுல தூவிட்டு 48 இடங்கள்ல அருவால வெட்டி கொலை செஞ்சிருக்காப்புல கவின். சரி, இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே கவின் தானே விக்டிம், கவின் தான் பாவம்னு சொல்லிட்டு பல மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனாலும் சில அறிவு கெட்ட ஜாதி வெறி பிடிச்ச மூதேவிங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுர்ஜித்தை வந்து ஒரு விக்டிமாவும் அவன் செஞ்சது தப்பு தான், ஏதோ ஆத்திரத்தில் செஞ்சுட்டான், அவனோட லைஃப் வந்து ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியல, நம்ம சொசைட்டி வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் வந்து கொலை செஞ்சிருக்கான், அவன் வந்து வேணுண்டே, அவன் வந்து எஜுகேட்டட், காலேஜ் வேற படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இருந்தும் அவன் வந்து அவங்க வந்து ஏதோ கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு ஆத்திரம் தீர அந்த கவின் வந்து கொலை செஞ்சிருக்கான். இதுல விக்டிம் வந்து கவின் தான். ஆனாலும் சில கூட்டம், வெறி பிடிச்ச கூட்டம் வந்து சுஜித்தை விக்டிம் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே பரிதாபங்கள் யூடியூப் சேனல் இருக்காங்களா, அவங்க இந்த கோபி சுதாகர் வந்து சொசைட்டிக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த சம்பவத்தை ரிலேட் பண்ணி. இந்த வீடியோ போட்டதான் போதும் சொல்லிட்டு அவங்கள படுத்துகிற பாடம் இருக்குதே, ஐயோ ஐயோ ஐயோ, அவங்க மேலே கேஸு கொடுக்கறதா இருக்கட்டும். அதுலேயும் முக்கியமாக ஒரு படித்த லாயர் வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொசைட்டியில் இருக்கக்கூடிய அமைதியை வந்து இவங்க கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, ஜாதி வெறியை வந்து தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்களா. எனக்கு சுத்தமாக புரியல. அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் பர்பஸுக்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் எங்கே ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி இருக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு படித்த வக்கீல் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் இவங்களுக்கு ஏதோ கொலை மிரட்டல்லாம் போயிட்டு இருக்குதா. ஒரு சொசைட்டிக்கு வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம், சொசைட்டி வந்து டெவலப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காரு, ஒரு லாயர் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. நல்லா விளங்கிரும்பா இந்த சொசைட்டி. இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றியும் அண்ட் அதே சமயத்தில் கோபி சுதாகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் இந்த வீடியோ வந்து இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். குளோபல் அஃபேராக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் அஃபேராக இருக்கட்டும், லோக்கல் அஃபேராக இருக்கட்டும், எல்லாத்தையும் டெய்லி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்போ அந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த ஸ்டோரியை பற்றி விளக்கி சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் கிடைக்கும். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் வந்து கவின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 27 வயசு பையன் இருந்தாப்புல. அந்த பையன் வந்து டிசிஎஸில் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு. அந்த பையன் திருநெல்வேலியிலேயே ஒரு பொண்ணை வேற காதலிச்சிருக்காப்புல. அந்த பொண்ணோட பேர் வந்து சுபாஷினி. அந்த பொண்ணும் அந்த கவினை வந்து காதலிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 2 பேருமே ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாளடைவில் காதலாக மாறி இருக்குது. இப்போ இந்த காதல் விஷயம் சுபாஷினியோட ஃபேமிலி ஆளுங்களுக்கு தெரியுது. ஃபேமிலி ஆளுங்கள்லாம் முக்கியமாக சுர்ஜித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதர் இந்த சுபாஷினிக்கு இருக்கிறாங்க. அவனுக்கு வயசு ஒரு 22 வயசு தான், அந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த பையன். அந்த பையனுக்கு வந்து இந்த மேட்ரு தெரியுது. மேட்ரு தெரிஞ்ச உடனே இந்த சுஜித் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவனோட சிஸ்டருக்கு வந்துட்டு அட்வைஸ் சொல்கிறான். கவின் வந்து நம்ம ஜாதி பையன் கிடையாது, அவன் வந்து கீழ் ஜாதி பையன், அவனை காதலிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பாயிண்ட் பண்ணி அதான் ஒரு பிரச்சனையா அவங்க சிஸ்டர் கிட்ட இதை பற்றி பேசுகிறான். அவங்க சிஸ்டர் இதை பற்றி கேட்காதனால உடனே இந்த சுஜித் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, கவின் கிட்ட அடுத்தபடியாக போய் பேசுகிறான். இந்த பாரு, நீ வந்து கீழ் ஜாதி, நாங்கள் வந்து மேல் ஜாதி, இதெல்லாம் செட் ஆகாது, ஒழுங்காக ஒதுங்கி போயிரு, எங்கள் அக்கா பின்னாடி நீ சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கவினுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற விதமாகவும் கவின் வந்து மிரட்டுற விதமாகவும் பேசி பார்க்குறான். கவினும் இதை வந்து கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அண்ட் டீப்பாக 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே இதை பற்றி கேட்கல. அதனால சுஜித் ஒரு நாள் என்ன பண்ணுறான்
பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இந்த கவினை யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கையில் ஒரு மிளகா பொடி வேறு எடுத்துகிட்டு போயிருக்கான். அண்ட் அதே சமயத்தில் ஒரு அருவாரை எடுத்துகிட்டு போயிருக்கான். எடுத்துகிட்டு போன மிளகா பொடியை ஃபஸ்ட்டு கவினோட கண்ணில் தூக்கி முட்டெறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையில் அந்த அருவாள் வச்சுருந்தால அந்த அருவாளால் 48 இடங்களில் கவினை வந்து வெட்டி கொலை செஞ்சுருக்கான். ஆத்திரத்தீர வெட்டி கொலை செஞ்சுருக்கான். இப்போ இவன் கொலையாளியா இல்லை நிரபராதியா இல்லை விக்டிமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ இதுக்கு அடுத்தபடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பக்கத்தில் இருக்க பாளையங்கோட்டை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு சரண்டர் ஆயிடுறான். இவனை போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு நியூஸாக எல்லா இடத்துலையும் காட்டுத்தீ போல் பரவிட்டு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனை. இது வந்து சாதாரண காதல் கொலையோ இல்லை இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரி சம்பவம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜாதி பிரச்சனை. அதனால இது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக ஒரு காட்டுத்தீ போல் எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், சின்ன சின்ன யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எல்லாரும் இதை பற்றி பேசி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே கவினுக்கு ஆறுதலாக தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், கவினுக்கு ஆறுதலாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் கவின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. கவினோட ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி சுர்ஜித்தோட கம்யூனிட்டி ஆளுங்களாக இருப்பாங்களா, அவங்க வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், சுர்ஜித்தோட ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதில் ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்க. சுஜித்தோட ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தான், அதோட வீடியோ போடுறேன் பாருங்க. கவின் நல்லா படிக்கிற பையன், படிச்சு நல்ல வேலையில இருக்கிறான், 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான். ஆனா இந்த தற்குறி சுஜித் வந்து என்ன படிச்சிருக்கான், படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம பசங்களோட ஊர் சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட், அது உங்களுக்கு தெரியுமா? அவன் வீட்ல ஸ்போர்ட்ஸ்ல அவன் வான் பண்ண எவ்வளவோ மெடல்ஸ் எவ்வளவோ கப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கும் தான் போலீஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு லைஃபே போச்சு. அவன் பண்ணது தவறுதான், அதை நியாயப்படுத்த நான் விரும்பல. ஆனா இங்க விக்டிம் கவின் மட்டும் கிடையாது, சுஜித்துங்கிற பையனும் தான். வீடியோ பாத்தீங்களா? இப்போ இந்த வீடியோல அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, சுஜித்துக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருந்துச்சு, அவன் வந்து ஒரு பெரிய அத்லெட், அவனுக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருந்துச்சு, உங்களுக்கு சுஜித் பத்திலாம் என்ன தெரியும், சுஜித்தை வந்து இழிவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ஃப்ரெண்டா சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறான். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் வந்து கொலை செஞ்சிருக்கான். அவன் வந்து ஜாதி வெறி பிடிச்சி ஒரு பையனை, 27 வயசு பையனை, அவனுக்கு வந்து எவ்வளவு கனவுகள் எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும், அவனை வந்து அவங்க அக்காவை காதலிச்சான்னு சொல்லிட்டு கொலை செஞ்சிருக்கிறான், ஜாதி வெறி பிடிச்சி. இதில் வந்து இந்த டேலண்ட்டு இந்த ஃபியூச்சர் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இவன் வந்து வாழ்றக்கே தகுதி இல்லாதவன், இவன் வந்து ஜாதி வெறி பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். இவன் வந்து சொசைட்டியில் இருந்தாலும் இன்னும் 4 பேரை கெடுக்க தான் செய்வான். இவனுக்கு டேலண்ட் இருந்து என்ன பண்ண போகிறான்? இவன் வந்து அட்லெட்டில் சாதிச்சு என்ன பண்ண போகிறான்? எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இன்னொரு வீடியோ நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. சுஜித் மேல தான் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு போறீங்க. நான் சொல்றது என்னன்னா, ஏன்னா அவன் ஒரு போலீஸ் ஃபேமிலி, அதுவும் இல்லாத உயர்ந்த ஜாதி, அதுவும் இல்லாத அவன் நினைப்பான்டா நம்ம தங்கச்சி வேற இடத்துல நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், லவ் பண்ணி விட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா உடனே? அவனுக்கு அவன் 50 லட்சம் ரூபா கூட சம்பளம் வாங்கட்டும்டா, லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா? நான் சொல்றது அதான் கேக்குறேன். லவ் பண்ணா கெட்டுவான்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு லவ் பண்றீங்க? இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோல அவன் வந்து என்ன சொல்றான், வன்மத்தை தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இவங்க வந்து மேல் ஜாதின்னு தெரியுதுல, மேல் ஜாதின்னு தெரிஞ்சோ எதுக்கு கீழ் ஜாதி பையன் போய் அவங்க ஜாதி பொண்ணை காதலிக்கணும்? காதலிச்சா வெட்டுவாங்கன்னு தெரியுதுல, தெரிஞ்சு எதுக்குடா காதலிக்கிறீங்க? காதலிச்சா வெட்டதானே செய்வாங்க அப்படின்னு சொல்ற விதமா சொசைட்டில வந்து ஜாதி வெறிய தூண்டுற விதமா தான் இவன் வந்து வீடியோ பேசி போட்டிருக்கான். அண்ட் அதே சமயத்தில் இந்த சுஜித் வந்து விக்டிம் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி போட்டிருக்கான். அவன் வந்து ஒரு கொலையாளி, அவன் வந்து ஒரு சைக்கோ, ஜாதி வெறி பிடிச்ச சைக்கோ. அவன்லாம் சொசைட்டியில் இருக்கவே கூடாது, அவன் ஜெயிலில் இருக்குது தான் கரெக்டு. ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவன் வந்து வீடியோ பேசி போட்டிருக்கான். இதில் முக்கியமாக இந்த மாதிரி நபர்கள் தான் சொசைட்டியில் இந்த மாதிரி டேலண்டாக இருக்கக்கூடிய பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுஜித் வந்து ஒரு டேலண்டான கை தான், ஒத்துக்கலாம். அவனுக்கு ஏகப்பட்ட கப்பெல்லாம் போடுறாங்க, அவனோட ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்கான், பெரிய அத்லெட்டுன்னு சொல்கிறாங்க. அவன் பெரிய டேலண்டடான காய் தான், அவனுக்கு ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருந்திருக்குது. இருந்தாலும் அவனோட வாழ்க்கை போச்சு. ஏன் போச்சு? அவன் வந்து கொலை செஞ்சிருக்கான். இந்த கொலை ஏன் செஞ்சான்? பிகாஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து நம்ம வந்து பெரிய ஜாதி, நம்ம வீட்டு பொண்ணுங்களை அவனாச்சும் காதலிச்சானா, கீழ் ஜாதி பையன் வந்து எதாவது காதலிச்சானா ஒன்று பொண்ணை வெட்டி இல்லை பையனை வெட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்து ஊட்டி ஊட்டி வளர்த்துறாங்க. வளர்ந்து இது வந்து விஷமாக வெளியில் வந்து நிற்கிது. இது வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி கொலையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. கரெக்டு தானே? இப்போ இதை ரிலேட் பண்ணுற விதமாக தான் கோபி சுதாகர் இந்த பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா, ஃபன்னி வீடியோ காமெடி வீடியோலாம் பண்ணி போடுவாங்களா, அவங்க வந்து இந்த சம்பவத்தை ரிலேட் பண்ணி ஒரு வீடியோ வந்து இந்த சம்பவம் நடந்து 2 நாளில் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி அப்படிங்கிறது வந்து கேவலமான ஒரு விஷயம்,
இந்த ஜாதி வெறி பிடிச்சி யாரும் சுத்தாதீங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, அந்த ஃப்யூச்சரை நோக்கி எல்லாம் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த ஒருத்தன் வீடியோ நான் போட்டிருந்தேன்ல, அவன் வந்து என்ன சொன்னான், வன்மத்தை தூண்டுற மாதிரி தான் வந்து வீடியோவை பேசி போட்டிருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களை பாயிண்ட் பண்ணி தான் அந்த வீடியோ வந்து பேசியிருப்பாங்க. சில ஆளுங்க வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஆனால் ஜெயிலுக்கு வந்து இந்த மாதிரி கொலையெல்லாம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிலுக்கு போனோம், அவனுக்கு வந்து சுதந்திரமாக வெளியில் இருந்தால் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தான், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற விதமாக தான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு அகேன்ஸ்டாக ஏகப்பட்ட பேர் வந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக சௌத்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவன் அந்த கோபி சுதாகரன் வந்து இழிவுபடுத்தி கேவலமான வார்த்தைகளில் திட்டுறதா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் என்ன தெரியும், எங்கள் ஜாதியை வந்து தாழ்த்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீசியை முறுக்கிட்டு வந்துட்டாப்புல. இல்லை நான் என்ன கேட்குறேன், அவங்க வந்து எந்த ஒரு ஜாதியும் வந்து பாயிண்ட் பண்ணி சொல்ல, அவங்க ஓவராலாக இந்த ஜாதி அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ தான் அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எங்கே ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. அண்ட் அதே சமயத்தில் இவங்களோட வீடியோவை டிலீட் பண்ணணும், இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும், 3 வருஷம் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு வக்கீல் வர வந்து கிளம்பி வந்துட்டார். அவங்களோட வீடியோ டிலீட் பண்ண சொல்லுங்கள், இவங்க வந்து சொசைட்டியில் வன்மத்தை தூண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நான் கேட்குறேன், அவர் படித்தவரே இப்படி இருந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருப்படும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அவன் தான் வன்மத்தை தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் மேலே தான் கேஸை போடணும். ஆனால் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க மேலேயும், எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க மேலேயும், மக்களுக்கு வந்து ஒரு கருத்தை அவங்க வீடியோ மூலமாக சொல்லியிருக்காங்க, அவங்க மேலே வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் என்னதோ சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த ஜாதி வெறியை பிடிச்சிக்கிட்டு தொங்க போகிறோம், சுத்தமாக புரியல. அவன் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அங்கெல்லாம் ஜாதி கிடையாது, ஆனால் இங்கே வந்து ஜாதி வெறியை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து தொங்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வந்து டீக்ரோத் ஆகிட்டு இருக்கோம். அதான் உண்மை. தயவு செஞ்சு திருந்தி தொலைங்க. திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன், உருப்படவே மாட்டீங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். Bye.